வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. தரமற்ற சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியதால் ஒப்பந்ததாரர் கொலை மிரட்டல் விடுவதாக சமூக ஆர்வலர் ஆதங்கம். நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பணியாளர்கள் அலுவலகத்தில் புகார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் திருப்பத்தூர் முதல் தர்மபுரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சாலை பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் சுரேஷ்குமார் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இருந்தபோதும் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் ஆத்திரமடைந்து கடந்த 9ஆம் தேதி பள்ளிப்பட்டு பகுதியில் நெடுஞ்சாலை பணி அமைக்கப்பட்டு வரும் இடத்திற்கு நேரடியாக சென்று பணிக்காக கொட்டப்பட்டிருந்த ஜல்லி மற்றும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி சாலை அமைக்கப்பட்டு வருவதாக கூறி அங்கு கொட்டப்பட்டிருந்த பொருட்களை எடுத்து ரோட்டில் வீசி சாலை அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தினார். இது குறித்து செய்தி வெளியானதன் காரணமாக நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என சம்மன் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒப்பந்ததாரர் சுரேஷ்குமாருக்கு மர்ம நபர்களை வைத்து கொலை மிரட்டல் விடுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இன்று திருப்பத்தூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பணியாளர் அலுவலகத்தில் தரமான சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் அதேபோல் கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார். செய்திகளுக்காக ஏழுமலை. வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார். திருப்பத்தூர் டு தருமபுரி நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடந்து வருது. அது சம்பந்தமா தரம் இல்லாத, தகுதி இல்லாத, மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்தது இல்லாத ஒரு பணி நடைபெறுதுன்றத புகாரா தகவல் சொன்னேன். அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரி ஆய்வு செஞ்சாங்க. தரம் இல்லாத இதை உடனடியாக ஆய்வு செஞ்சு புகார்தாருக்கும் எனக்கும் ஒரு இதாக கொடுக்கணும்னு சொல்லி இப்போ உத்தரவு போட்டு போனார். ஆனால் அந்த உத்தரவை மதிக்காமல் 20 நாள் ஆகி கூட அது சம்மந்தமாக எதுவுமே பதில் தரல. அதனால் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது சம்மந்தமாக ஆய்வு செய்யணும்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் புகார் மனு அளித்தேன். அந்த புகார் மனு அளிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தரம் இல்லாத, தகுதி இல்லாத சாலையை, அதாவது இட்டாச்சியில் மண்ணை பறித்து கீழே உறுதித்தன்மை படுத்தாமல் அப்படியே ஜல்லி கொட்டி இது பண்ணியிருந்தாங்க, ரோடு வேலை செஞ்சாங்க. இது தகுதி இல்லாத, தரம் இல்லாததுன்றது சொல்லணுன்றதுக்காகவும் பத்திரிகை நண்பர்களோட உதவியோட மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்கிற காரணத்துக்காக அந்த தகுதி இல்லாத, தரம் இல்லாத அந்த மெட்டீரியல், அதாவது கிரானைட் ஃபேக்டரியில் வர கழிவுகள், அந்த வேஸ்டேஜ் கழிவு, வெளியில் கொட்டுற கழிவை எடுத்து அந்த ஜல்லிக்கு பருத்தி அதை கொட்டி நிரப்பியிருந்தாங்க. அது சம்பந்தமாகவும் வீடியோ ஆதாரத்தோட அந்த இடத்த காட்டி மக்கள் மன்றத்தில் எடுத்துரைச்ச காரணத்தினால 33 கோடி ரூபாய் முதல் போட்டிருக்கேன், என் வேலையை கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பணியை குற்றத்தை திருத்த தவறி அந்த மக்கள் மன்றத்தில் சொன்ன எம்எல்ஏ மர்ம நபர்களால் கொலை முயற்சி செய்யறதுக்குண்டான பணியை அந்த ஒப்பந்ததாரர் செய்கிறார். ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்ததாரர். அவரோட இது ஈரோடு இருக்குது. அவர் அரசியல் பலம், பண பலம், அடியாட்கள் பலத்தோடு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பொருந்திய நபர். அதனால மக்கள் மன்றத்தில் சொன்ன காரணத்தினால இப்போ அச்சுறுத்தல் விடுக்கிற சூழ்நிலைக்கு போயிருக்காரு. அந்த குற்றத்தை தடுக்கல. அது சம்பந்தமா இன்னைக்கு கோட்ட பொறியாளர் அதிகாரி கிட்ட இன்னைக்கு முறைப்படி மனு கொடுத்துருக்கேன். எவ்வளவு நாள் ஆகி அந்த பணியை ஏன் நீங்க தடுக்கல, தடுத்து சிறப்பாக ஏன் செய்யல, அந்த மறு ஆய்வுக்கு ஏன் உட்படுத்தலை என்ற விஷயத்தை நான் இன்னைக்கு புகார் மனுக்கெல்லாம் இன்னைக்கு முறைப்படி கொடுத்துருக்கேன். அது பார்த்தா அதிகாரி இல்லை, துணை அதிகாரி வாங்கியிருக்காரு. அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றத பார்த்துருக்கோம். நடவடிக்கை எடுத்து அந்த உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு தராத பட்சத்தில் இந்த பகுதியை சேர்ந்த மக்களை ஒன்று திரட்டி மக்கள் எழுச்சி போராட்டமாக நடைபெறும். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க மக்கள் மன்றத்தில் வலியுறுத்தப்படும் என்றதை இந்த வீடியோ வாயில தெரிவிச்சுக்கிறேன்.